வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து ஒரு அருமையான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் உங்கள் சிதம்பரம் செல்வன். இப்போ கோயம்புத்தூர், சென்னை மாதிரியான பெருநகரங்களில் டாக்ஸி தொழில் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ரீசெண்டாக சில வருஷங்கள் நம்ம பார்க்கும்போதே தெளிவாக நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு நபரோ இல்லைனா ஒரு கம்பெனிலையோ ஒரு டாக்ஸியை வாங்கி நான் தொழில் பண்ண போகிறேன்னு சொல்லி வாங்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா, அது வந்து வண்டியோட ஓனராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய டிரைவராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வண்டி வாங்கணும்னு நினைக்கும் போது அந்த வண்டி நார்மலாக ஒரு காராக மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது வழக்கமாக வச்சுருக்காங்க. அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்றத நான் எதை குறிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு கார்ப்பரேட் ஆப்புகள் வந்து டாமினன்ஸாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி அதில் அட்டாச் பண்ணி ஓட்டக்கூடிய நபர்கள் ரொம்ப ஜாஸ்தி. அப்படிங்கும்போது நம்மளோட மார்ஜினை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தான் ஓட்ட வேண்டிய சிச்சுவேஷன் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அதில் ஒரு சிஎன்ஜி வண்டி மாதிரியான ஒரு வண்டிகளை சூஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய மைலேஜ் வந்து நல்ல மைலேஜாக இருந்துச்சு அப்படின்னா ஃபியூவல் காஸ்ட்டில் சேவ் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராஃபிட்டாக எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த வண்டி நல்ல ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஏர்னிங்ஸ் அப்படின்றது அதிகமாக கொடுக்கும். அந்த வகையில் தான் நான் அப்படி குறிப்பிட்டேன். இப்போது நார்மலாக வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிகளில் பார்த்திங்கன்னா இந்த மாருதி சுசுக்கியோட டூர் H3 இருக்கட்டும், இல்லை டூர் எஸ்ஸாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிளாக மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்க சமயத்தில் ஹண்டேலேருந்து இப்போது 2 வண்டிகளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டாக்ஸிக்காக மட்டுமே. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் ஐட்டன் நியாஸ் நம்ம பார்த்துருப்போம், அதே மாதிரி ஆரா பார்த்துருப்போம். அதெல்லாம் எடுத்து டீபோர்டாக கன்வெர்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம நார்மலாகவே ரோடுகளில் வந்து பார்த்துருப்போம்ல. ஸோ அதே வண்டியை வந்து இப்போது ஹண்டே சைட்லேருந்தே சில மாடிஃபிகேஷன்ஸ் சில விஷயங்களை சேர்த்து இப்போ இது வந்து ஒரு டாக்ஸிக்காக அப்படின்னு சொல்லி ஒரு 2 வண்டியை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. அது அப்படியே கிராண்ட் ஐட்டன் நியாஸ் தான். ஆனால் வந்து அதை வந்து உங்களுக்கு ப்ரைம் HB அப்படின்னும், அதே மாதிரி அந்த ஆரா வண்டியை ப்ரைம் ST அப்படின்னு சொல்லியும் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதில் என் பக்கத்தில் இருக்கக்கூடியது ப்ரைம் STன்னு சொல்லக்கூடிய இந்த ஆரா டாக்ஸி வண்டி தான் என் பக்கத்தில் இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் காட்டணும்னு நினைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியில் உள்ள இன்ஜினை நான் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு சிறப்பான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் இது வந்து ஒரு டாக்ஸி வண்டியாக இருந்தாலும் இன்ஜினில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் கிடைக்கிது. 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கும்போது நல்ல வைப்ரேஷன் இல்லாமல் லாங் ட்ராவல் வந்து எடுக்க போகிறோம். அப்படிங்கும்போதும் கம்ஃபர்ட்னஸ் குறையாமல் ஒரு டாக்ஸி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்ல. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வண்டியை வந்து விட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து மார்க்கெட்டில் மற்ற வண்டிகள்லாம் வந்து ஒரு 3 சிலிண்டருக்கு ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி ஆப்ரேஷன் காஸ்ட் கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு 3 சிலிண்டர் வண்டிக்கு வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும்போது இப்போது இந்த ஆராலேருந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினோட வருது. இதில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா K1.2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பா இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க. 1200 சிசி. இது வந்து அதிகபட்சமாக ஒரு 113.8 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும், அதே மாதிரி ஒரு 61 கிலோ வாட் பவரையும் அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன் கொண்ட இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டர் இன்ஜின் அப்படின்றதுனால அல்டிமேட்டாக அந்த ஸ்மூத்னஸ் வந்து அப்படியே உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். இனிமேல் வந்து வரக்கூடிய டாக்ஸி வண்டிகள் எத்தனை வண்டிகள் வந்து அப்படியே 4 சிலிண்டரில் வரப்போகுது, எத்தனை பேர் வந்து 3 சிலிண்டர் மாற்ற போகிறாங்கன்னு தெரில. இப்போ மார்க்கெட்டில் இந்த 2 வண்டிகளுமே 4 சிலிண்டரில் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது. ஐட்டன் நியாஸாக இருக்கட்டும், இந்த ஆராவாக இருக்கட்டும், 2 வண்டியுமே இந்த சேம் இன்ஜினில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 சிலிண்டர் அப்படின்னு சொல்லி நான் அழுத்தி சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைவரு கண்டினியூஸாக ஒரு 10 மணி நேரம் ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸை கூட்டிகிட்டு போகும்போதும் 3 சிலிண்டரை விட கொஞ்சம் 4 சிலிண்டர் வந்து சவுண்ட் இல்லாமல், வைப்ரேஷன் இல்லாமல், ஐடியில் இருக்கும்போது சவுண்ட் இல்லாமல் நல்லா இருக்க மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ இந்த வண்டிகளை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த ஐட்டன் நியாஸாக இருக்கக்கூடிய ப்ரைம் HBயாக இருந்தாலும் சரி, STயாக இருந்தாலும் சரி, 2 வண்டிகளுமே பெட்ரோல் ஒன்லி வேரியண்ட் அப்படின்னு கிடையாது. 2மே பார்த்தீங்கன்னா பைஃபியூவல் வண்டியாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது சிஎன்ஜி டேங்க்கு, அது போக வந்து உங்களுக்கு ஃபியூவல் பெட்ரோல் டேங்க்கும் இதில் இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த சிஎன்ஜி டேங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஹேட்ச்பேக் வண்டி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 60 லிட்டர் டேங்காக கிடைக்கிது. அதே மாதிரி இந்த செடான் வண்டி வாங்குறீங்கன்னா 65 லிட்டர் டேங்காக வந்து கிடைக்கிது. இது உங்களுக்கு வந்து ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜி ரன்னிங் காஸ்ட்டு கம்மி, பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே கம்மி. இது வந்து ஒரு 17 கிலோமீட்டர் வந்து பெட்ரோலில் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஏஆர்ஐ சொன்னாங்க. அப்படின்னா இந்த வண்டியில் இந்த சிஎன்ஜி டேங்க்கில் சிஎன்ஜியோட நீங்கள் ஓட்டும்போது 27 கிலோமீட்டர் ஏஆர்ஐ மைலேஜ் வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ரன்னிங் காஸ்ட் கம்ப்ளீட்டாக கம்மி. அப்போது இந்த வண்டியில் வந்து கண்டிப்பாக ஹேட்ச்பேக்கோட செடான் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக கொடுத்தா வாங்க போகிறோம். அப்படிங்கும்போது டேங்கோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துட்டாங்கன்னா 1 கிலோ சிஎன்ஜி அப்படின்றத அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 60லேருந்து 65க்கு இன்க்ரீஸ் ஆகிறது 1 கிலோ கேஸ் வந்து அதிகமாக
அதிகமாக பிடிக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர் 27 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா கம்மியான காஸ்ட்டுக்கே உங்களால் ஓட்டிக்க முடியும். அப்படிங்கும்போது டே பை டே உங்களுக்கு டெய்லியுமே ஒரு தடவை ஃபியூவல் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான கேஜி கேஸை பிடிச்சி ரன்னிங் காஸ்ட்டில் கம்மி பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டையும் இந்த காஸ்ட் டிஃபரன்ஸில் அதை மேட்ச் பண்ணிடுறாங்க. இப்போ தான் நமக்கு ஒரு கேள்வி வரும், எந்த வண்டி நம்ம சூஸ் பண்ணுறது, இந்த செடான் வாங்கலாமா இல்லைனா வந்து அந்த ஹேட்ச்பேக்கு போகலாமா அப்படின்னு. இப்போது ஆப்ரேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைலேஜை பொறுத்து நம்ம வந்து முடிவெடுக்க முடியும். அந்த ஹேட்ச்பேக் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மைலேஜாக அராய் கிளைம்டு மைலேஜ் 28 கிலோமீட்டர் பர் கேஜி அப்படின்ற ஒரு மைலேஜ் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த செடான் பொறுத்த வரைக்கும் 27 கிலோமீட்டர் பர் கேஜி அப்படின்ற ஒரு மைலேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த ரெண்டு வண்டிகளோட காஸ்ட் என்ன, அது மட்டும் இல்லாமல் காம்படிஷனில் இருக்கக்கூடிய வண்டிகளோட காஸ்ட்டு எப்படி இருக்குது, அதுலேருந்து இது என்ன டிஃபரன்ஸ் வருது, அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு என்ன அட்வான்டேஜாக கிடைக்கிது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூவல் டேங்க் லிட்டு வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். இதில் வந்து ஒரு பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா 37 லிட்டர் பெட்ரோல் டேங்க்கு. பெட்ரோலில் மட்டுமே இந்த வண்டி வந்து ஒரு 17 கிலோமீட்டர் ஏஆர்ஐ கிளைம்டு மைலேஜ் வந்து அப்படின்றது கொடுக்கும். ஸோ அதிலிருந்து நீங்கள் சிஎன்ஜியில் ஓட்டினீங்க அப்படின்னா 27 கிலோமீட்டர் பர் கேஜியாக இருந்துக்கிட்டு இருக்கு. அது போக இந்த இடத்துல இந்த பெட்ரோல் டேங்க்குக்கு மேலேயே வந்து உங்களுக்கு சிஎன்ஜி போடுறதுக்கான இந்த லிட்டையும் உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சிஎன்ஜி டேங்காக இதில் வந்துடுறதுனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து எண்ட் டு எண்டு எல்லாம் வாரண்டியில் வந்துடும். அதே மாதிரி அந்த கண்ட்ரோலராக இருக்கட்டும், சிஎன்ஜி கேஸோட அந்த கம்ப்ளீட் கிட்டோட கண்ட்ரோலராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட ECUவில் உங்களுக்கு இன்டகிரேட்டடாகவே வந்துடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் வாரண்டின்றது இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு புது கார் வாங்குறீங்க, ஒரு சின்ன ப்ரைஸ் டிஃபரன்ஸுக்காக ஒரு பெட்ரோல் காரை வாங்கி நம்ம சிஎன்ஜி வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்றது புது கார்களில் அது தேவை இல்லை, தேவையும் நீங்கள் வச்சுக்க வேணாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வண்டி புதுசு வாங்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு 50,000 ரூபா டிஃபரன்ஸ் மேபி வரலாம். இந்த வண்டி வந்து உங்களுக்கு சிஎன்ஜியாக மட்டும் தான் கிடைக்கும், காமனாக சொல்கிறேன். அந்த மாதிரி சிஎன்ஜியோட வாங்குறீங்க அப்படிங்கும்போது அந்த 50,000 ரூபா டிஃபரன்ஸை வந்து நீங்கள் டேக்கிள் பண்ணுறதுக்காக ஆஃப்டர் மார்க்கெட் வந்து போய் போட வேணாம் அப்படின்றது என்னோட ஒரு சின்ன சஜஷன். அப்போ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து என்ன பட்ஜெட்டில் இந்த ரெண்டு வண்டிகளும் கிடைக்குது அப்படின்றது தெரியணும்ல. இந்த ஆராவை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த பிரைம் எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செடான் வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 888 அப்படின்ற ஒரு ஆன் ரோடு காஸ்ட் வந்து வருது. அதே மாதிரி இதுலேருந்து ஒரு 60,000 ரூபா கம்மியாக உங்களுக்கு அந்த ஹேட்ச்பேக் வேணும் அப்படின்னா கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 818 வரும் அப்ராக்சிமேட்டாக பட்ஜெட்டு. ஸோ இந்த ரெண்டு வண்டிகளுக்கும் இந்த 60,000 ரூபா டிஃபரன்ஸ் வந்து கொடுத்து இந்த செடான் காரை நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது என்னெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. ஸோ என்னோட சஜஷன் வந்து இந்த வண்டிகள் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு செடான் கார் வாங்கினீங்கன்னா இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹேட்ச்பேக் யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் நீங்கள் அதிகமாக ஓட்ட போகிறீங்க. சின்ன ஒரு ஏதாச்சும் ஒரு கார்பரேட் அட்டாச்மெண்ட் பண்ணி சிட்டிஸ்குள்ளே வந்து ரொம்ப அதிகமாக ஓட்டுவீங்க, ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக ஓட்டுவீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஹேட்ச்பேக் வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு லாங் வந்து அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏர்போர்ட் பிக்கப்ஸ் நிறைய எடுப்பீங்க அப்படிங்கும்போது ஒரு ப்ரைம் சிட்டியில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும்போது செடான் காருக்கு வந்து போய்க்கலாம். ஹேட்ச்பேக் கம்பேர் பண்ணும்போது செடானில் நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. அதே மாதிரி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினோட நல்ல ஸ்மூதரான ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்கும். அதே மாதிரி லுக் வைஸும் இந்த ஆரா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கில் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வண்டியோட இன்டீரியர்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் வந்து இதில் இருக்குது. மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க, மல்டி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இதில் இருக்குது. உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், நல்ல லைட்டான ஸ்டீரிங் வந்து இருக்குது. அது போக மற்றபடி கண்ட்ரோல்ஸ், வைப்பர் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில், இண்டிகேட்டர் ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ரைட் சைடில், இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இதுதான் கீ, ஒரு யூஷுவலான ஒரு கீ வந்து கொடுத்துருக்காங்க. ரிமோட்டெல்லாம் இல்லை, சும்மா நார்மலான கீ. ஸோ அதை வந்து போட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து கிளஸ்டர். சென்டரில் வந்து மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இருக்கிறத பார்க்க முடியும். அது போக இதுலேயே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிஎன்ஜி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அதுலேயே சின்னதாக வந்து காட்டுது சிஎன்ஜி. அது போக இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஎம் மீட்ரு, இந்த சைடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவர், இந்த சைடு ரைட் சைடில் கீழே வந்து பெட்ரோல் ஃபியூவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அனலாகில் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அந்த ப்ளோவர் கண்ட்ரோல், அதை சுற்றி வந்து அந்த காப்பரிஷ் கலரில் இருக்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு டூல் டோன் ஃபினிஷில் டேஷ்போர்டு வந்து வருது. இங்கே வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இந்த வண்டி ஏசியோட வருது. மியூசிக் சிஸ்டம் மட்டும் இல்லை, இன்கேஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷனலாக வந்து உங்களுக்கு 9 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து வேணும் அப்படின்னா அதை நீங்கள் போட்டுக்க முடியும். அதுலேயே ஆண்ட்ராய்டு ஆட்டோ ப்ளே, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்து அதில் வர மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஆப்ஷனல். அது வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த இடத்துல. அது போக 12 வோல்ட் 120 வாட்
இந்த இடத்துல வந்து ஒரு அடாப்டர் சொருகிறதுக்கான போர்ட் வந்து இதில் இருக்குது. அது போக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு டம்மி. ஆக்சுவலாக சென்டரில் வந்து உங்களுக்கு ப்ளோவருக்கான த்ரோ வந்து இருக்குது. இந்த சென்டரில் ஹசார் லைட்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக மேலே பார்த்திங்க அப்படின்னா ரூஃபில் இந்த லைட்டு ஹாலஜனில் தான் இருக்குது. ஸோ அது பார்க்கலாம். அது போக சன்ஷேடு 2 சைடும் மிரர் இல்லாமல். ஸோ அவ்வளோதான். அது போக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபேப்ரிக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு லுக்கில் இருக்க மாதிரி ஒரு ஃபேப்ரிக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக்கு 2 கப் ஹோல்டர் வந்து இதில் இருக்குது. இந்த சைடு வந்து ஒரு காயின் ஸ்ட்ரே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த சீட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதில் வந்து இப்போ வரக்கூடிய டாக்ஸியில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேனிக் பட்டன் அப்படின்னு சொல்லி SOS பட்டன் சொல்லி ஒன்று வந்து இருக்குது. ஸோ இது நார்மலாக பார்த்திங்கன்னா இது வண்டியோடையே வந்து வந்துடுது. இப்போ இருக்கக்கூடிய கார்களில் பார்த்திங்கன்னா தனியாக அட்டாச் பண்ணுறதுக்கு 15,000 அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அது எல்லாமே வந்து இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கூடயே வண்டியோட ஆன் ரோட் காஸ்ட்டில் எல்லாமே வந்துடுது. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேயே வந்து இந்த பேனிக் பட்டன் எல்லாமே ஆட் பண்ணிடுறாங்க. இங்கே ஒன்று அதே மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு வந்து கை வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் பின்னாடி இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே ஹெட்ரெஸ்ட்டோடு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து க்ளவ் பாக்ஸு. இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்குது. இப்போ வாங்க பின்னாடி போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. மற்றபடி வந்து பவர் விண்டோஸு எல்லா கண்ட்ரோல்ஸுமே வந்து இதில் வந்துருச்சு. 6 ஏர் பேக் வந்து வருது. ஸோ டிரைவருக்கு ஒன்று, டிரைவர் பக்கத்தில் ஒன்று, அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா அங்கே கர்டைன் ஏர் பேக்ஸ் வந்து 2 சைடும் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஏர் பேக்கோட இதில் வந்து இருக்குது. அதே மாதிரி சீட்டுக்கு சைடில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏர் பேக் அப்படின்றது இதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்க முடியும், எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ். இப்போது பின்னாடி இருக்கக்கூடிய டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பேஸு. இந்த டிரைவர் சீட் வந்து எனக்கு உட்காந்ததுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் உட்காந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நீ ஸ்பேஸ் வந்து இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஒரு டிரைவர் வந்து நான் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கிது. அதேமாதிரி ஹெட்ரூம் அப்படின்றதும் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு செடானாக தான் இது இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி பார்த்திங்கன்னா அதிசயமான ஒரு விஷயம், அதாவது டாக்ஸி வண்டியிலையுமே கூட பின்னாடி பார்த்திங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கண்ட்ரோல்ஸு இந்த இடத்துல வந்து ஒரு அடாப்டர் சொருகிறதுக்கான போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் இதில் இருக்குது. பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கும் அதான் ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஃபைனலாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வண்டிகள் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வண்டி எடுக்கலாமா அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து வரலாம். நான் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நிறையா இந்த மாதிரி காஸ்ட்டு கொட்டேஷன்ஸு அது போக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ரெகுலராக. யூடியூப்பை விட அதில் ரொம்ப ரெகுலராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம போட்டிருந்தோம் 2S அப்படின்னு சொல்லக்கூடிய டிசைர் வண்டியோட கொட்டேஷன் ஒன்று வாங்கி போட்டிருந்தோம். இது வந்து பெட்ரோல் வண்டி, வெறும் பெட்ரோல், சிஎன்ஜி கிடையாது. அதில் 1.2 லிட்டர் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வண்டி பார்த்திங்கன்னா 763,500 அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் வந்து அந்த வண்டி வந்து காஸ்ட் வந்து வந்துச்சு. ஸோ அதிலிருந்து ஒரு 1 லட்சம் ரூபா 1.25 லட்சம் ரூபா அப்ராக்சிமேட்டாக 1 லட்சம் ரூபா வச்சுக்கலாம். 1 லட்சம் ரூபா அதிகமாக போட்டிங்க அப்படின்னா தான் அந்த சிஎன்ஜி அப்படின்ற ஒரு 2S வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ 1 லட்சம் ரூபா அதிகமாக போட்டிங்கன்னா அதுவே வந்து 863 865 அப்படின்ற ஒரு பட்ஜெட் வந்து வந்துடுது. ஸோ அது வந்து ஏரியா பொறுத்து ஏரியா வந்து மாறும். ஒரு 10 ரூபா, சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 ரூபாலேருந்து 10 ரூபா வந்து அதிகமாக வரும். அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த வண்டி 888 வருது. ஸோ 2 வண்டியுமே பார்த்திங்கன்னா அந்த வண்டியும் இந்த வண்டியும் ஆல்மோஸ்ட் ஒரே ரேட்டு தான் வந்து வருது. ஒரு 5 ரூபா 10 ரூபா டிஃபரன்ஸ் வேணால் இருக்கலாம். முன்ன பின்ன அது முன்ன பின்ன இருக்கலாம், இது முன்ன பின்ன இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம் சிட்டி ஏரியாக்களை பொறுத்து. ஆனால் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து ஒரு காமன் காஸ்ட்டில் வந்து மார்க்கெட்டுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் கிடைக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கு. உங்களோட பேசஞ்சர்ஸை கூட்டிகிட்டு போகும்போது வண்டி வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு லுக்கில் தெரிகிற மாதிரி இருக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த Z டைப் டெயில் லேம்ப்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லுக் வைஸ் வந்து ஒரு நல்ல வண்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு ஆப்ஷன். அது போக பார்த்திங்கன்னா இதில் 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து வருது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஒரு 10 ஹவர்ஸ் ஜேர்னி கண்டினியூஸாக நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னாலும் அந்த பவர்ஃபுல்லான ஒரு டிரைவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சைலண்ட்டான ஒரு ஐடில் வந்து இந்த வண்டியில் இருக்கும் அப்படின்றத நான் தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த ஆரா அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரைம் SD வண்டியில் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வண்டிகளை பற்றி முழு தகவல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா பாய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்.